ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ரொம்ப சுவையான ஒரு ரசம் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ரசத்துக்கு கொஞ்சம் கூட புளி சேர்க்காமல் அதே நேரத்தில் தக்காளியும் சேர்க்காமல் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப அருமையான ரசம் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது பெரியவங்களும் சரி குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோவுக்கு போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அதாவது அரை கப் தயிர் எடுத்து லேசாக கடைஞ்சி விட்டுருங்க. மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கடைஞ்சிட்டு அரை கப் தயிருக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. கடைஞ்ச தயிரை ஒரு பக்கம் வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். இதில் நான் சின்ன துண்டு 3 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த தண்ணிக்கு இந்த 2 பச்சை மிளகா சரியாக இருக்கும். 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகா விழுத நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க மோரில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை என்னோட நேபர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ வாரத்தில் ஒரு தடவை இந்த மோர் ரசத்தை நான் வச்சுருவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரசம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு ஒரு 10 பல் பூண்டையும் நல்லா இடித்து போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட சின்ன துண்டு பெருங்காய கட்டி இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ரசம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயத்தை எடுத்து நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த ரசத்துக்கு வேணுங்கிற உப்பு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை ஒரு 2 வதக்கி விட்ருங்க. இந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ், அதாவது ரொம்ப சாஃப்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சாதத்தில் இந்த ரசத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அங்கங்கே இந்த வெங்காயம் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 வதக்குனா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க மோரை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, அதனால ஏற்கனவே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பொதுவாக நம்ம ரசம் வைக்கும்போது தக்காளி ரசம், புளி ரசம்லாம் அதிக நேரம் நம்ம கொதிக்க வைப்போம். அந்த மாதிரி இந்த மோர் ரசத்தை நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மோர் ரொம்ப திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இதை லேசாக சூடு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக சூடு வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லியை இப்போ தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மண் சட்டியில் செய்கிறனால அந்த சூட்டுக்கே நல்லா கொத்தமல்லியும் நல்லா வெந்து நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், அருமையான மோர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.